ஆன்லைனில் போலி கேரள லாட்டரி டிக்கெட் வாங்கி அதிக பணத்தை இழக்கும் பொதுமக்கள். புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை. ஆன்லைனில் பொதுமக்கள் பணம் இழப்பது வாடிக்கையாகி விட்டது. நாள்தோறும் புது புது வழிகளில் பொதுமக்கள் பணத்தை இழந்து வருகின்றனர். குறிப்பாக குறுகிய காலத்தில் வீட்டில் இருந்தபடியே பெரிய லாபம் ஈட்ட வேண்டுமென்ற நோக்கில் ஆன்லைன் ஷேர் மார்க்கெட்டிங், ட்ரேடிங், ஆன்லைன் சூது விளையாட்டுக்கள், ஆன்லைன் லாட்டரி போன்றவற்றில் எதிர்முனையில் இருப்பவர் யார், அவர் எங்கிருந்து பேசுகிறார், அவருடைய முழு விவரங்களை சிறிதளவு கூட சிந்தித்து பார்க்காமல் எதிராளி கேட்கும் பணத்தை கண்மூடித்தனமாக முதலீடு செய்கின்றனர். வசதி படைத்தவர்கள் ஏழை எளியவரென்ற பேதம் பார்க்காமல் அவர்களின் அறியாமையை பயன்படுத்தி பண மோசடி செய்கின்றனர். அந்த வகையில் தற்போது புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் லாட்டரியில் பணம் இழந்து வருவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. கடந்த 2 வாரங்களில் மட்டும் 50க்கும் மேற்பட்ட நபர்கள் 10 லட்சத்திற்கு மேல் பணத்தை இழந்துள்ளதாக புகார்கள் இணையவழி காவல் நிலையத்திற்கு வந்த வண்ணம் உள்ளன. மோசடிக்காரர்கள் கேரள அரசின் லாட்டரி போல பல கணக்குகளை, சமூக வலைதள கணக்குகளை உருவாக்கி மக்களின் பெயர் மற்றும் தொலைபேசி எண் பெறுவதற்கு லிங்க் உடனே கூடிய விவரங்களை பதிவிடுகின்றனர். அதில் பதிவு செய்யும் நபர்களை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு லாட்டரியின் விலை 200 ரூபாய்க்கு கீழ் இருப்பது போல் ஆசையை ஏற்படுத்தி வாங்க வைக்கின்றனர். பிறகு மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது தபால் மூலமாகவோ போலி லாட்டரி டிக்கெட்டை அனுப்புகின்றனர். பிறகு ஒரு குறிப்பிட்ட நாளில் மோசடிக்காரர்கள் லாட்டரி வாங்கிய நபரை மீண்டும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு அவர் பெயரில் பெரிய அளவில் லாட்டரி தொகை விழுந்திருப்பதாகவும் அதை பெறுவதற்கு ஜிஎஸ்டி வரி, கையாளுதல் கட்டணம் மற்றும் பிற சம்பிரதாயங்களை ஈடுகட்ட பல வங்கி கணக்குகளுக்கு பணத்தை மாற்றுமாறு அறிவுறுத்துகின்றனர். இவ்வாறாக 1000 ரூபாயில் இருந்து சில லட்சங்கள் வரை லாட்டரி வாங்கிய நபர்களிடம் மோசடி செய்கின்றனர். ஒரு கட்டத்தில் மீண்டும் மீண்டும் கூடுதல் பணம் செலுத்தியும் உண்மையான பரிசு தொகை எதுவும் இல்லாத பிறகுதான் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை பொதுமக்கள் உணர்கின்றனர். மேலும் சில சமயங்களில் மோசடிக்காரர்கள் பொதுமக்களின் தகவல்களை மறைமுகமாக திருடி அவர்களை தொடர்பு கொண்டு குலுக்கல் முறையில் தங்களுக்கு லாட்டரியில் பரிசு தொகை விழுந்திருப்பதாக ஆசை வார்த்தை கூறியும் பண மோசடியில் ஈடுபடுகின்றனர். போலி ஆவணங்கள், போலி வலைதளங்கள் மற்றும் ஆள் மாறாட்டம் போன்ற தந்திரங்களை பயன்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களை ஏமாற்றும் இத்தகைய லாட்டரி மோசடிகளுக்கு இரையாக வேண்டாம். எந்த ஒரு சட்டப்பூர்வமான லாட்டரி நிறுவனமும் பரிசு தொகையை வெளியிடுவதற்கு எந்தவிதமான பணத்தையும் கோருவதில்லை. மேலும் இது போன்ற எந்த ஒரு கூற்றுக்களையும் அதிகாரப்பூர்வ அதிகாரங்கள் இல்லாமல் பணத்தை செலுத்த வேண்டாம் எனவும் நமது புதுச்சேரியில் லாட்டரி முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது. ஆகையினால் லாட்டரி என்ற பெயரில் பணத்தை செலுத்தி ஏமாற வேண்டாம் என புதுச்சேரி இணையவழி காவல்துறை பொதுமக்களை அறிவுறுத்துகின்றது.